அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் எந்த குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் இப்போ தான் கேள்விப்படுறேன். இது ஆணி மாதத்தில் தான் நடக்கும். இது எப்படி எங்கே நடக்குன்றதை வாங்க தெரிஞ்சுக்குவோம். எதற்காக திருமஞ்சனம் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்குதுன்னு பார்ப்போம். சிவபெருமானோட திரு நட்சத்திரமான திருவாதிரை மிகவும் உஷ்ணமான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆழகால விஷத்தை குடித்து அவர் கையில் அக்னி ஏந்திக்கிட்டு இருப்பதனால அவரோட உடல் எப்போதுமே உஷ்ணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலேயும் அவருக்கு பால், தயிர், பன்னீர், அப்புறம் 16 பொருட்களை வச்சு குளிர அபிஷேகம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. கைலாயத்திற்கு அடுத்தபடியாக சிதம்பரத்தில் இருக்க சிவபெருமானுக்கும் சிவகாமி அம்மைக்கும் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விடிய காலையில். அது அன்னைக்கு உத்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உத்திரத்தன்னைக்கு அந்த அபிஷேகம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆணி உத்திரத்தன்னைக்கு பகல் 1 மணிக்கு அபிஷேகம் நடந்தது. அப்புறம் நடராஜரும் சிவகாமி அம்மையாரும் சிற்றம்பல மேடையில் எழுந்தருளுவாங்க. அது அவங்க 2 பேர் நேரடியாக காட்சியளிக்கிற மாதிரி ஒரு ஐதீகமாக கருதுவாங்க எல்லாருமேவும். அதுக்கப்புறம் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்து அவரை அலங்காரம் பண்ணி நடக்கிற விழா தான் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆணி திருமஞ்சனத்தை முதல்ல பதஞ்சலி முனிவர் தான் ஆரம்பித்து வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜ பெருமான் வீதி உலா வருவார் இந்த சமயத்தில். அப்போ விரதம் இருந்து இந்த உலாவரதை பார்க்குறப்ப கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலி ஆகுவாங்க அப்படின்னு ஒரு நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பதிகளுக்கு சுகமான வாழ்க்கையும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரணும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமணஞ்சேரியை பார்க்க கொடுத்து வச்சுருக்கவங்க செல்வ வளம் கூடுன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு நல்ல மழை பெஞ்சு செல்வ வளம் கூடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சி இந்த திருவிழாவை பார்க்கலாம். சிவபெருமானை பார்க்குறப்ப சிவனை வழிவிடணும்னு சொல்லுவாங்க. நன்றி.